தமிழகத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது நம்மளோட சேலம். சேலம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது என்ன? மாம்பழம் தானே. இதனை தாண்டியுமே சேலத்தில் வேறு என்ன விஷயங்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்குது, இது பற்றின முழுமையான தகவலையுமே தொடர்ந்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை நீங்கள் சேலம்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு எந்த பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மேட்டூர் டேம். இது ரொம்பவும் பிரமிக்கக்கூடிய அளவில் ஆச்சரியமூட்டும் வகையில் அமைஞ்சிருக்கும். ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ளேயே நாம் இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடம் ஒரு செம்மையான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. இந்த அணையோட வரலாறு அப்படிங்கிறது ஆச்சரியம் நிறைந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அணை கட்டப்பட்ட சமயத்தில் இதுதான் உலகத்திலேயே உயரமான நேர்கோட்டில் அமைஞ்ச ஒரு நீர்த்தேக்கமாகவும் இருந்திருக்கு. மேட்டூர் அணை காவிரி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள ஒரு அணையாக இருக்குது. இது சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் வட்டத்தின் நிர்வாக தலைமையிடமான மேட்டூர் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு. அடுத்து நாம் 2வதாக பார்க்கக்கூடிய இடம் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கும் ஏற்காடு தாங்க. இங்கே நாம் போனால் நிறைய அற்புதமான அழகான காட்சிகளை கண்குளிர காண முடியும். இந்த ஏற்காட்டில் நிறைய அற்புதமான காட்சிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை அற்புதங்களோட நாம் ஒரு சொர்க்கத்தையே பார்க்க முடியுங்க. இந்த இடத்துல மிகப்பெரிய தோற்றம் அப்படியே அழகாக இருக்கும். ஏற்காடு ஒரு பெரும் வசீகரம் கொண்ட அழகை கொண்டு இருக்குது. இங்கு நிறைய இந்த சுற்றுலாத்தலத்திலேயே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுவது இந்த ஏற்காடு தாங்க. இங்கே நம்ம போகணும்னா சேலத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தூரம் பயணித்தாலே ஏற்காடு போகலாம். யூகிக்க முடியாத அற்புதங்களை கொண்டு இருக்கு இந்த ஏற்காடு. இங்கே தாவரவியல் பூங்காவை தொடர்ந்து வண்ணமயமான பூக்கள் மற்றும் எண்ணற்ற தாவர இனங்கள் அழகான நறுமணத்தில் மூழ்கி இருக்கும் இந்த ஏற்காடு. 3வதாக பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லைங்க, நம்மளோட மாடர்ன் தியேட்டர் தாங்க. தமிழ் திரைப்பட நிறுவனங்களில் முதல்ல 1960லேயே 100 படத்துக்கு மேலே இந்த நிறுவனம் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட முதல் ஆங்கில படமும் இவங்க தாங்க நிறுவனம் செஞ்சுருக்காங்க. ஒரே இடத்துல ஒரு முழு சினிமாவையுமே உருவாக்குற முறை தான் ஸ்டுடியோ சிஸ்டம். சுதந்திரத்துக்கு முன்பு வரையிலுமே நடைமுறையில் இருந்த இந்த முறையில் தமிழ் படம் தயாரிக்கணும் அப்படின்னா கொல்கத்தா செல்லணும், இல்லைன்னா மகாராஷ்டிரா கோலாலம்பூர் செல்லணும். அன்றைய சென்னை மாகாணத்தின் தமிழ் கலைஞர்கள் இந்த 2 நகரத்திற்குமே பயணம் செஞ்சு பணத்தையும் நேரத்தையும் விரயம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சேலம் மாடர்ன் தியேட்டரில் தாங்க தமிழ் திரைப்பட நிறுவனங்களுக்கு முதல்ல 1960லேயே 100 படத்திற்கு மேலே எடுத்த ஒரு நிறுவனமாக இருக்குது. தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட முதல் ஆங்கில திரைப்படமும் இங்கே தான் எடுக்கப்பட்டிருக்கு. இயல் இசை நாடகம் அப்படின்னு முத்தமிழும் சங்கமிக்கும் சினிமாவின் திரையுலகம் எது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறவங்களை கேட்டால் கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு எல்லாமே முகவரியாக பிம்ப கட்டமைப்பிற்கு முன்பே தோன்றியது தான் நம்மளோட சேலத்தில் இருக்கும் மாடர்ன் தியேட்டர். அதன் பிறகு 3வது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தா கனல் கக்கும் வீர கண்களோடையும் அருள் ஒளிரும் மேனி அழகோடையும் அஞ்சேல் என அபயம் காட்டும் நம்மளோட வெண்ணங்குடி முனியப்பன் ஆலயம் தாங்க. தங்களுக்கு பாதுகாப்பாக இந்த முனியப்பனே நம்மளோட வருவார் அப்படின்னு வாகன ஓட்டிகள் நம்புகிறாங்க. 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் இந்த கோவில். சேலத்தின் காவல் தெய்வமாக விளங்குறாரு. இரவில் சேலம் நகரில் காவல் பணிக்கு இந்த முனியப்பன் செல்வதாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் பயணிகள் இந்த வழியாக செல்லும் பொழுது இந்த ஆலயத்தில் நின்று இந்த இறைவனிடம் எனக்கு உறுதுணையாக வா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் ஒவ்வொரு வாகனமுமே இந்த கோவிலை கடந்து செல்லும். இவ்வளவு சிறப்புமிக்க கோவிலுமே நம்மளோட சேலத்தில் அமைஞ்சிருக்கு. இதனை தொடர்ந்து சேலத்தில் முத்துமலை முருகன் கோவில், அதாவது உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை கொண்ட ஆலயமும் இதுதான். அது அமைஞ்சிருக்கும் இடமும் நம்மளோட சேலம் தாங்க. சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த புத்திரகவுண்டம்பாளையம் பகுதியில் மிகவும் பிரம்மாண்ட முறையில் இந்த முத்துமலை முருகன் அமைஞ்சிருக்காரு. உலகிலேயே மிக உயரமான சிலை அப்படிங்கிற பெருமையோடு ரொம்பவும் கம்பீரமாக நின்றுட்டு இருக்கார் நம்மளோட முருகப்பெருமான். இந்த கோவிலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களின் மண்ணை எடுத்து வந்து தான் இந்த திருக்கோவிலை அமைச்சிருக்காங்க. உலகத்திலேயே மிகவும் உயரமான சிலை எது அப்படின்னு கேட்டால் முதல்லாம் மலேசியாவில் இருக்கிற முருகனை தாங்க சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்மளோட சேலத்தில் இருக்கும் இந்த முத்துமலை முருகனை தான் எல்லோருமே சொல்லுவாங்க. மலேசியாவில் இந்த சிலையை வடிவமைத்த தியாகராஜர் ஸ்தபதி தாங்க இந்த சேலம் சிலையுமே வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க.
இந்த கோவிலில் ஒரு கையில் வேலும் மறு கையில் ஆசி வழங்கும் திருக்கோலத்தோட முருகப்பெருமான் நமக்கு காட்சி அளிக்கிறார். இதனை தொடர்ந்து 5வதாக நாம் பார்க்கக்கூடியது தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் ஆலயம். உலகத்திலேயே மிகச்சிறிய உயிரினமான எறும்புகள் நுழைவதற்கான துளைகளை விட்டு செதுக்கிய சிலை இந்த கோவிலில் மட்டும்தாங்க இருக்குது. தொன்று தொட்டு விளங்கி வரும் தமிழ் பாரம்பரியத்தில் கட்டிடக்கலைக்கு புகழ் பெற்றவர்கள் தாங்க நாம. தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய சான்றாக தஞ்சை பெரிய கோவில் இருக்குது. அதே போல தாங்க அரிய பொக்கிஷமாக திகழுது தாரமங்கலம் கைலாசநாதர் ஆலயம். தாரமங்கலம் சேலத்திலிருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு தாரமங்கலம் அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கு திருமணம் நடந்தது அப்படின்றதுனாலையும் திருமால் தேவியை தாரவார்த்து கொடுத்ததுனால மணவிழாவினை இங்கு நடத்தியதாலும் தாரமங்கலம் அப்படின்னு பெயர் வந்ததா நம்மளோட முன்னோர்கள் இந்த ஊருக்கு இந்த பெயர் காரணம் வந்ததையுமே சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனை சந்திரனும் சூரியனும் வந்து தொழுது செல்வதா சொல்லப்படுது. அடுத்து 1008 லிங்கம் கோவில் சேலத்தில் அமைஞ்சிருக்கும் மற்றொரு பிரபலமான கோவிலாக அறியப்படுது. அரியானூரில் அமைஞ்சிருக்கும் இந்த கோவில் ஒரு தனியார் நிறுவனத்தால் கட்டப்பட்டிருக்கு. மூலஸ்தானத்தில் நந்தியோட 1008 சிவலிங்கங்கள் இருப்பது இந்த கோவிலின் மிகவும் முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. மலையின் உச்சியில் அருணாச்சல சுந்தரேஸ்வரர் மற்றும் அவரோட துணைவி உமையாம்பிகை சன்னதி அமைஞ்சிருக்கு. கோவில் கட்டப்பட்டுள்ள மலை முழுவதுமே 1008 லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. அந்த ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கு முன்னாடியுமே ஒரு புனித நந்தி அமைக்கப்பட்டிருக்கு. மலை அடிவாரத்தில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. கோவில் வந்து பைபாஸில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு பக்தர்கள் எளிதில் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு நாம் பார்க்கக்கூடியது சேலத்திலிருந்து 12 கிலோமீட்டர் அமைந்திருக்கும் குருவம்பட்டி உயிரியல் பூங்காதாங்க. இங்கே இயற்கையான அழகு மிகுந்த சுற்றுச்சூழலுடன் கூடிய ஒரு உயிரியல் பூங்காவாக இருக்குது. இந்த உயிரியல் பூங்காவுமே சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. சேலத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. 1981ஆம் ஆண்டில் ஒரு சிறிய அருங்காட்சியகமாக இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. அதன் பின்னாடி தான் 31.73 ஹெக்டர் அளவுக்கு நீடிக்கப்பட்டு விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. மிருக காட்சி சாலையில் பல வகையான வனவிலங்குகள் இருக்குது. இங்குள்ள குரங்குகள் சுற்றுலா பயணிகளை முக்கியமாக இருக்குது. மேலும் இவை பாதுகாக்கப்பட்ட காடுகளின் அருகேயே இருக்குது. பார்வையாளர்களுக்கு அங்குள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பார்த்து அனுபவிப்பதற்கான ஒரு வசதியுமே இந்த பூங்கா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பூங்காவில் மென்மையான நிலப்பரப்பு, மூங்கில் மற்றும் வனப்பகுதி மற்றும் வற்றாத நீரோடைகள் போன்றவை எல்லாமே இருக்குது. குழந்தைகள் விளையாட்டு மைதானம் ஒன்றுமே இந்த பூங்காவில் அமைச்சு தந்திருக்காங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய இடம் வந்துட்டு ஈரோட்டிலேருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் 10 நுழைவாயில்களை கொண்டு அமைஞ்சிருக்கக்கூடிய சங்ககிரி கோட்டை தாங்க. இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கக்கூடிய கோட்டைகளில் இந்த சங்ககிரி கோட்டையும் ஒன்றாக இருக்குது. இந்த கோட்டை வந்துட்டு மன்னர் ஆட்சி, பிரிட்டிஷ் ஆட்சி என பல ஆட்சி மாற்றங்களை சந்தித்த கோட்டை. விஜயநகர பேரரசால் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. 12 கோட்டை மதில்களோடு உள்ள இந்த கோட்டையில் 10 நுழைவு வாசல்கள் இருக்குது. ஒவ்வொரு நுழைவு வாசல்களுக்குமே தனித்தனி சிறப்புகள் சொல்லப்படுது. சில மதில்கள் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது எனவும் சொல்லியிருக்காங்க. இந்த கோட்டையை கொங்கு நாட்டிற்கான வரி வசூல் கிடங்காகவும் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இது மன்னர் திப்பு சுல்தானின் முக்கியமான படைத்தளமாகவும் பின்னர் ஆங்கிலேயர்களின் படைத்தளமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையில் ஒரு புறம் மிக அதிக சரிவுடன் காணப்பட்டாலுமே ஒரு புறத்திலிருந்து மட்டுமே மேலே செல்லக்கூடியதாகவும் இருக்கிறதுனால இராணுவ முக்கியத்துவமுடைய பகுதியாக மன்னர் ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய இடம் நினைத்ததை நிறைவேற்றும் மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோவிலை பற்றி தாங்க. இங்கே வந்துட்டு தமிழகம் மட்டும் இல்லாமல் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் இருந்துமே நிறைய பக்தர்கள் திரண்டு வந்து மேச்சேரி பத்ரகாளி அம்மனை வழிபட்டு செல்லுறாங்க. தித்திக்கும் மாங்கனிக்கு புகழ்பெற்ற சேலத்தில் மேச்சேரி அம்மன் பிரசித்தி பெற்று பக்தர்களுக்கு காட்சி அளித்துட்டு வராங்க. இந்த கோவில் வந்துட்டு 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக இருக்குது. இந்த கோவிலில் பிரதான வாசல் வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்தோட கம்பீரமாக காட்சியளிக்கும். கோவிலை சுற்றியுமே உயர்ந்த மதில்களும் 4 திசைகளிலுமே 4 கோபுரத்துடன் கூடிய வாசல்கள் கவனத்தை ஈர்க்குது. வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்தோட இங்கு குடிகொண்டிருக்கும் பத்ரகாளி அம்மன் மக்களின் கவலைகளை தீர்த்து வராங்க. தினம்தோறுமே இந்த கோவிலில் அதிக அளவில் கூட்டம் வருதுங்க. சேலத்தில் புகழ்பெற்ற திருத்தலமாக இந்த மேச்சேரி பத்ரகாளி அம்மன் திருத்தலம் அமைஞ்சிருக்கு.
நாம் இந்த பதிவில் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலமான இடங்களை தாங்க பார்த்துருக்கோம். நாம் இந்த பதிவில் எந்த இடத்த மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சேலத்தை சேர்ந்த நீங்கள் இந்த பதிவை எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சேலத்தின் சிறப்பம்சங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பல நல்ல தகவல்கள் உங்களுக்காக நம்மளோட சேனலில் பதிவு செஞ்சிட்ருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுமாறும் கேட்டுக்கிறோம்.